வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கிற சில சூப்பரான ட்ரிக்ஸை பற்றி தான் நண்பா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள் நண்பா. இப்போ உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு டிசிஎம்என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஃபோட்டோ சேவ் ஆகிற ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள் நண்பா. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய இமேஜோ அல்லது உங்கள் லவ்வரோடைய இமேஜோ மற்றவங்க உங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது பார்க்கக்கூடாதுன்றதுக்காக ஏதாவது ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுங்க நண்பா, அந்த ஃபோட்டோவை ஹைட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் சொல்கிற ட்ரிக் மூலயமா நீங்கள் எந்த விதமான ஆப்பை யூஸ் பண்ணாமல் எத்தனை ஃபோட்டோ வேணாலும் ஹைட் பண்ண முடியும் நண்பா நம்ம மொபைல்லையே. அந்த ட்ரிக்கை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்க நண்பா. கிளிக் பண்ணிவிட்டு மோர்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கடைசியில் இருக்கிற 3 வேர்டு அதை மட்டும் கேன்சல் பண்ணுங்கள் நண்பா. கேன்சல் பண்ணிவிட்டு TXT அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நண்பா. அப்படி டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க நண்பா. ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு இஃப் யூ சேஞ்ச் திஸ் ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் யூ மே நாட் பி ஏபிள் டு ஓப்பன் இட் அப்படின்னு வரும் நண்பா. அதை ஓகே கொடுங்க நண்பா. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் அந்த ஃபோட்டோ டெக்ஸ்ட் ஃபார்முக்கு அதாவது ஒரு ஃபைல் மாதிரி கன்வெர்ட் ஆகிடணும்னா அதை நீங்கள் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஃபோட்டோவாக வியூ ஆகாது, ஏதாவது ஒரு வேர்டு மாதிரி தான் நம்ம வியூ ஆகும். நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணாலும் வேர்டு மாதிரி தான் நம்ம வியூ ஆகும். இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ ஃபோட்டோ வேணாலும் உங்களால் ரீநேம் கொடுத்து இந்த மாதிரி ஹைட் பண்ண முடியும். ஃபைலை நம்ம ஃபோட்டோவுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நண்பா. ஜஸ்ட்டு அதே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. கிளிக் பண்ணிவிட்டு ரீநேமை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. கிளிக் பண்ணிவிட்டு இப்போது TXTன்னு சேஞ்ச் பண்ணல நண்பா, அதை மறுபடியும் கேன்சல் பண்ணிவிட்டு PJPG அப்படின்னு டைப் பண்ணுங்க நண்பா. டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஃபோட்டோவை கன்வெர்ட் ஆகிடும் நண்பா. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நண்பா. இப்போ உங்கள் மொபைலில் இருக்கிற குரோம் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க நண்பா. ஓப்பன் பண்ணிவிட்டு ரிமூவ் பிஜின்னு டைப் பண்ணுங்க நண்பா. ரிமூவ் பிஜி அப்படின்னு டைப் பண்ணிட்டு உள்ளே போங்க நண்பா. உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிறல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நண்பா. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய ஃபோட்டோடைய பேக்ரவுண்டை ஒரே கிளிக்கில் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் நண்பா. இதற்காக நீங்கள் எந்த விதமான ஆப்பையும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி உங்கள் ஆப்பு வேணும்னு தேவைப்பட்டால் நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது அப்லோட் இமேஜ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி டன் கொடுங்க நண்பா. டன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ அப்லோட் ஆகுது. இப்போ நம்மளுடைய ஃபோட்டோவில் இருக்கிற பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகிடுச்சு நண்பா. இப்போ வேணும்னா நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹெச்டியாக வேணும்னா நீங்கள் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பா. காமிக்கிற இருங்க. சைன்அப் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஹெச்டியாக டவுன்லோட் பண்ண முடியும். அதனால் நான் நார்மலே டவுன்லோட் பண்ணிக்கிறேன் நண்பா. நார்மல் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போது என்னுடைய ஃபோட்டோவில் இருந்த பேக்ரவுண்டு ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு நண்பா. இந்த மாதிரி உங்களால் எல்லா ஃபோட்டோஸையும் ஒரே டச் மூலியமாக உங்களுடைய பேக்ரவுண்டை கிளியர் பண்ண முடியும். அவ்வளோதான்.